ராஜலட்சுமி குக்கிங் சேனலில் இன்னைக்கு புடலங்காய் பொரியல் தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். புடலங்காய் பொரியல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். புடலங்காயை கழுவி கட் பண்ணி இது போல் நம்ம நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். சூடாகி வரட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இந்த புடலங்காய் பொரிக்கிறதுக்கு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகி வரணும். சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் பொரியலுக்கு. இந்த புடலங்காய் காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கட்டும். புடலங்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த புடலங்காய் பொரியல் ரசம் சாதம், சைடிஷாக ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ண புடலங்காயை இது கூட சேர்த்துக்கிறலாம். இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். புடலங்காயை இது கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்புத்தலையும் சேர்த்து விட்டுறலாம். எண்ணெயிலேயே ஒரு வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்புத்தூளையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்புத்தூளையும் சேர்த்து விட்டுட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த புடலங்காயிலேயே தண்ணி விடும். தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டுருங்க. வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இடையில நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இப்படி கலந்து விட்டுறலாம். இப்படி வதக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துடும். வேகட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த புடலங்காய் பொரியலுக்கு நம்ம காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வேகட்டும். இப்போ புடலங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா சுருள நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுட்டு தேங்காய் துருவலை சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்பவும் வதக்க வேணாம். ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே வெந்துடும். தேங்காய் பூ போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு பாருங்க. பக்கா டேஸ்ட்ல இருக்கும். சாம்பார், ரசம் சாதம், வத்த குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அம்சமாக இருக்குங்க. எல்லா விதமான சைடிஷுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகா கடலப்பருப்பு சேர்த்துருக்கனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் தேங்காய் துருவலும் சேர்த்தியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சுவையான புடலங்காய் பொரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த சித்திராஜலட்சுமிக்கு நான் கடந்து வந்த பாதைக்கு ப்ளீஸ் சித்திராஜலட்சுமி சப்போர்ட்.